This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. பதவியேற்ற 2ஆம் நாளே இந்தியாவிற்கு வார்னிங் தந்த ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். டாலர் வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால், டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் 100% வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே டாலரில் வர்த்தகம் செய்யவே விரும்புவதாகவும், பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வருவதில் ஆதரவு இல்லை என்று பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்தியா தகவல் அனுப்பியுள்ளதாம். அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகளில் பிரிக்ஸ் நாடுகளிடம் இந்தியா இந்த தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவில் இந்த முடிவு அமெரிக்காவிற்கு சாதகமாக மாறியுள்ளது. டாலர் வர்த்தகத்தை எதிர்க்கும் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவின் இந்த முடிவு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆனாலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை தொடங்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரும் திட்டம் எதுவும் இல்லை என்று சமீபத்தில் கூட கத்தாரில் உள்ள டோஹா போரம் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். இப்பொழுது அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகளில் பிரிக்ஸ் நாடுகளுடன் இந்தியா இந்த தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது போஸ்டில் பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்ததை அமெரிக்கா வேடிக்கை பார்த்த காலம் போய்விட்டது. பிரிக்ஸ் நாடுகள் புதிதாக நாணயம் எதையும் உருவாக்க கூடாது. இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது. அமெரிக்க டாலரை மட்டுமே இவர்கள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு 100% கூடுதல் வரி விதிக்கப்படும். அமெரிக்காவில் அவர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்யும் முடிவை கைவிட்டு விடலாம். வேறு யாராவது ஏமாளி கிடைத்தால் அவர்களிடம் அவர்கள் போய் வியாபாரம் செய்யட்டும். பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. டாலர் வேண்டுமென்றால் அமெரிக்காவுடன் உங்களுக்கு உள்ள உறவை துண்டித்து கொள்ளுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட வலுவான கூட்டமைப்புதான் பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூட்டமைப்பு வருடம் நடப்பது வழக்கம். இந்த கூட்டத்தில் அவர்கள் பிரிக்ஸ் நாணயத்தை குறித்து மேலோட்டமாக ஆலோசனை செய்தது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரும் திட்டம் எதுவும் இல்லை. அப்படி நாங்கள் எதையும் ஆலோசனை செய்யவில்லை. பிரதமர் மோடிக்கு ட்ரம்புக்கும் இடையே தனிப்பட்ட உறவு இருக்கிறது. டாலரை எதிர்க்க அல்லது துறக்க இந்தியா ஒருபோதும் விரும்பவில்லை. அப்பொழுது பிரிக்ஸ் நாணயம் வேண்டும் என்று திட்டம் எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். இதை பற்றி நாங்கள் விவாதிக்கவும் இல்லை. பிரிக்ஸ் நிதி பரிவர்த்தனைகள் பற்றி மட்டுமே விவாதம் செய்தோம். அமெரிக்கா எங்கள் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகும். டாலரை பலவீனப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.